தாழ்த்தப்பட்ட ஜாதி பறையம் போனவங்க அதில் ஊருக்குள்ளே போகக்கூடாதான். அரசியலிம்பாங்க எஸ்சியா இருக்கிறதுனால அரசு சாதி பேர்ல எங்க ஊர் பேரை வச்சிருக்கு. இதை நாங்க மாத்த சொல்லி கெஞ்ச வேண்டியது பாருங்க. தீண்டாமை சோறு தான் சொல்லுவாங்க. இந்த செவ்வறு எங்களை பார்க்க கூடாதுன்னு இந்த செவ்வறு கட்டி வச்சிருக்காங்க. அதையே மறைச்சு செவ்வறு கட்டியிருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு சொந்தமாகும்? அதை தான் நாங்க கேட்கோம். இங்க 2 பள்ளிகள் இருக்கு. ஒன்னு எஸ்சி பசங்களுக்கு தனியாகவும், இன்னொன்று பிசி பசங்களுக்கு தனியாகவும். 2025 ஆயும் சுதந்திரமா எங்களால நடமாட முடியல. இன்னமும் நாங்க அந்த சேத்துல சகதியில் தான் நாங்க போயின்னு இருக்கிறோம். ஆளுக பேசுற பேச்சு வழக்கில் உள்ள பேரை வச்சு பரச்சேரின்னு மாத்திருக்காங்க. இப்ப பாருங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் பட்டியல்ல பரச்சேரின்னு கொடுத்துட்டாங்க. 100 நாள் வேலைக்கு போகிறோம். 6 ஊர் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கும். அப்போ பறக்கூடிய ஆள் வாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? தினம் நைட் எங்களுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். மேடம் யார் என்ன எதுன்னு கேட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. நாங்கள் அவங்கள மாதிரி ஓட்டு போடுறோம், வீட்டு வரி கட்டுறோம், எல்லாம் தான் கொடுக்கோம். எங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. சமையல் கட்டு 2 சமையல்காரர்கள் இருக்காங்க. கோர்ட்டு உத்தரவு கொடுத்தோம், கலெக்டர் ஐயா தரணும், தாசில்தார் ஐயா தரணும். நீ சென்னை ஹைகோர்ட்டு நீ உத்தரவு வாங்கிட்டா இங்கே பர்மிஷன் உனக்கு கொடுக்கணும்ல. போலீஸ் தரப்புல என்ன கேட்குறாங்க? இந்த டெத்தை கூட இதுல தூக்கின்னு போறதுக்கு தான் இருந்தோம். போலீஸ் நேத்துல இருந்து டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. இதுல நீங்க போகக்கூடாது, இதுல போன பிரச்சனையாகும், நீங்க இந்த வழியில தான் போய் ஆகணும். என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னை ரீட் பண்ணி பார்த்துட்டு அட்ரஸை பார்த்து முடிச்சதுமே இப்போதைக்கு வேக்கண்ட் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்யூம் பார்த்து நாங்கள் கால் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. வேற சமூகத்தை சேர்ந்த பெண்ணு ஒர்க் பண்ற இடத்துல எடுக்கிறாங்க. முளைச்சு வர ஒரு விதையில ஒரு விஷத்தை ஊத்துறாங்கும் போது இது எவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப ஷாக்கான விஷயம். இது அவங்க ஏன் கட்டினாங்க அப்படின்னா, அந்த பக்கம் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கு. இப்போ கோயில் நிலமும் இங்கே இருக்குது, கோயில் இதில் கட்டியாச்சு. இப்போ இந்த பக்கம் புறம்போக்கு நிலம் இருக்கும்போது இது காலியாக கிடந்தா இந்த இடம் கோயிலுக்கான இடமா மாற்றப்பட்டுரும். அப்போ இது ஆதிதிராவிட மக்களுக்கு ஒரு பயன்பாட்டு நிலமா மாறிடக்கூடாது, இதை தடுக்கணும். கிட்டி பந்து விளையாடும் போது அந்த கிட்டி விளையாடும் போது அங்கிட்டு போய் விழுந்துடும். அதை போய் எடுக்கணும்னா ஃப்ரெண்ட் எடுத்துக்கலாம். இன்னைக்கும் போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட முடியாது. இன்னைக்கும் போயிட்டு நான் சுதந்திரமா போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு உட்காந்து சாப்பிட முடியாது. மாறல, எதுவும் மாறல, அதே அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் அவ்வளோ தான் செய்யணும். யாரு நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? சீக்கிரம் இதுக்கான ஒரு தீர்வை எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முதல்வர் எடுக்கணும். இப்போ 6 வருஷம் ஆச்சுங்க. ஒருத்தர் இல்லாம இப்போ நாங்கள் அனாதையா உட்காந்து இருக்கிறோம். என் ஃபேமிலியே இல்லை. இப்போ எழுப்பி குடும்பத்தையே அழிச்சிட்டு இப்போ செவரு எழுப்பிட்டாங்க. எங்க குழந்தைகளுக்கு நாமெல்லாம் கீழ்பட்டவங்கன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு அடையாளமா வச்சிருக்கிறாங்க. இது ஏன் செயல்படணும்னு ஒரு கேள்வி வைக்கும்ல என் பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைகிட்ட நம்மளாம் கீழ்பட்டவங்க, ஏன் நம்ம ஊரில் இந்த பிள்ளையெல்லாம் படிக்காதான், அதனால செயல்படுத்த முடியாமல் வச்சிருக்காங்க அப்படின்னு அரசு என் பிள்ளைக்கு சாதியை சொல்லி தர்றதுக்கான ஒரு வழிமுறை அரசு. பேர் மாற்றம் நடந்துருச்சுன்னா எங்களுக்கு என்ன சந்தோஷம் எங்களுக்கு.